My dear students, this is Coastal Maths, Chapter 1, Exercise 1.1ல question number 7 போட போகிறோம். நல்லா கவனிங்க, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், ஏபி டு தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதுதான் அவங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏபி என்னான்னு கண்டுபிடிச்சிருவோமா? ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவை வைக்கணும், 3 2 7 5. அடுத்து பிஏ வைக்கணும், -1 -3 5 2 is equal to row by column multiplication, row by column, 3 into -1 -3, 2 into 5 plus 10, then first row second column 3 into 3 -9, 2 into 2 plus 4, then second row first column 7 into -1 -7, 5 into 5 plus 25, then second row second column 7 3s are 21 but -21, 5 2s are 10 plus 10. So finally ஏபிக்கு எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 10 - 3 7, -9 + 4 போது -5 வந்துடும். இங்கே 25 - 7, ஓகே, அப்போ 18. இது வந்து -21 + 10, அப்போ -11. ஓகே, தென் ஏபியோட டெட்டர்மெண்ட் வேல்யூ, ஏபிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏபிக்கு டெட்டர்மெண்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா? ஸோ லீடிங் டயகனல் யார்? 7 × 11. So 7 11s are 77 but -77 minus of இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆன்சர் தான் வரும். 18 × 5 வந்து 90 பட் -90, கரெக்டாக? தென் -77 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 90, 90ல் 77 நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு 13 கிடைக்கும். அதாவது determinant value of AB equal to 13. ஓகே, இப்போது நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏபி யார்? இங்கே ஒரு முறை ரீரைட் பண்ணிக்கலாம். ஏபி வந்து 7 -5 18 -11. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன வரணும்? லீடிங் டயகனலை மெம்பர்ஸை மாற்றிடணும். -11 இங்கே போயிடும், 7 இங்கே வந்துடும். அப்புறம் செகண்டரி டயகனலோட சிம்பிள் மட்டும் மாற்றணும். -5 + 5 மாறிடும், 18 வந்து -18 மாறிடும். ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ நம்ம ஏபி இன்வெர்ஸ் எடுத்துடலாமா? ஏபி டு தி ஹோல் இன்வெர்ஸ், ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம டெட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச ஒன்று கடையில் போடணும், 1/13. அட்ஜாயிண்ட் ஏபி வந்து பக்கம் வச்சிடணும், -11 5 -18 7. ஸோ ஒன் சைடு நம்ம முடிச்சிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பி இன்வெர்ஸ் வேணும், ஏ இன்வெர்ஸ் வேணும். ரெண்டுத்தையும் தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட பி இங்கே ரீரைட் பண்ணிக்கலாமா? பி யார்? -1 -3 5 2. அப்போ mod பி, அதாவது டெட்டர்மெண்ட் வேல்யூ ஆஃப் பி, லீடிங் டயகனல் 1 2 is 2 but -2, செகண்டரி டயகனல் minus of 5 3s are 15 -15. அப்போது -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 15, 15ல் 2 கழிச்சா 13. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, அட்ஜாயிண்ட் பி என்ன வரும் பாருங்கள்? லீடிங் டயகனலில் மாற்றிடணும், மெம்பர்ஸை மாற்றிடணும். 2 இங்கே போயிடும், -1 இங்கே வந்துடும். செகண்டரி டயகனலில் சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும், 3 -5. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஸோ இதிலிருந்து பி இன்வெர்ஸ் என்னன்னா பாருங்கள், டெட்டர்மெண்ட் வேல்யூ 1/13 போட்டாச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் பி வந்து பக்கம் வச்சோம்னா அதான் பி இன்வெர்ஸு, 2 3 -5 -1. சரி, இப்போ அதே போல் நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏ என்ன? ஏ வந்து 3 2 7 5, கரெக்டாக? ஸோ டெட்டர்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஏ என்ன வரும்? லீடிங் டயகனல் 3 5s are 15, 7 2s are 14, 15 - 14 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு லீடிங் டயகனல்ஸை மெம்பர்ஸை மாற்றி போடணும். 5 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். அப்புறம் செகண்டரி டயகனல் சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும், -2 -7. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் என்னன்னாக்கா 1/1 × 5 -2 -7 3. அப்போ நம்ம போடவே வேண்டாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதினாலும் போதும். முன்னாடி 1 இருந்தாலும் போட்டாலும் போடாட்டியும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இதுதான் ஏ இன்வெர்ஸு. இப்போது நம்ம பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸு. இங்கே பி இன்வெர்ஸ் தான் முதல்ல வரணும். எப்படி?
ஏபி டு தி ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு ஆன்சர் நம்ம 10th படிச்சோம் இல்லையா, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அதே போல் தான் ஏபி டு தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இங்கே நீங்கள் ஏ இன்வர்ஸை முதல்ல போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. இது வந்து ஐடென்டிட்டி மாதிரி. ஓகேவா? ஸோ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸை போடணும். 1/13 2 3 -5 -1. அடுத்து ஏ இன்வர்ஸ் 5 -2 -7 3. இப்போ இந்த 1/13 அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 1/13 முன்னாடி இருக்குது. ஸோ 1/13 அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ரோ பை காலம். 2 5s are 10, 3 7s are -21. Then first row second column 2 2s are -4, then 3 3s are 9. Then second row first column -5 into +5 -25, -1 into +1 -1 into -7 +7. Then second row second column -5 into -2 +10, -1 into +3 -3. Okay, then 1/13 10ல் 21 கழிச்சா அதாவது -21 பண்ணால் -11 வந்துடும். 9 - 4 வந்து 5 வந்துடும். -25 + 7 என்னும்போது -18 வந்துடும். 10 - 3 7 வந்துடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், சேம் ஆன்சர் இங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே சேம் ஆன்சர் இங்கே வந்தாச்சு. அப்போது பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸும் ஏபி டு தி ஹோல் இன்வர்ஸும் சேம் டு சேமாக வந்துச்சு. இதை 2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we have AB inverse equal to B inverse into A inverse. Okay, thank you students.